ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சென்னை சர்வதேச விமான நிலையம் தரப்பிலிருந்து பயணிகளுக்கு ஒரு அறிவுரை வழங்கியிருக்கிறாங்க. நீங்கள் சென்னை விமான நிலையத்திலேருந்து வெளிநாடு உள்நாட்டு பயணம் நீங்கள் புறப்படுபவர்களாக இருக்கட்டும், இல்லைன்னா வெளிநாடுகளிலிருந்து அதாவது சென்னை விமான நிலையம் வருபவர்களாக இருக்கட்டும், சென்னை விமான நிலையம் வருபவர்கள் இப்போ சென்னையில் மழைப்பொழிவு இருக்கிற காரணத்தினாலையும், அதாவது புயல் எச்சரிக்கையெல்லாம் விடப்பட்டுள்ள காரணத்தினாலையும், சென்னை விமான நிலையம் வருபவர்கள் உங்களுடைய விமான ஏர்லைன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட அதாவது ஃப்ளைட் ஷெட்யூல் ஏதாவது மாற்றம் இருக்கா, இல்லை ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா அப்படின்றத அவங்கக்கிட்ட கன்ஃபார்ம் செஞ்சுட்டு நீங்கள் விமான நிலையம் வருமாறு, அதாவது சென்னை விமான நிலைய அதிகாரிகள் தரப்புலேருந்தே சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து முக்கியமாக இப்போ வெளிநாடுகளிலிருந்து நீங்கள் இந்தியாவுக்கு பயணம் செய்தாலும் சரி, இந்தியாவிலேருந்து வெளிநாடுகளுக்கு பயணம் செய்தாலும் சரி, இந்தியன் ருபீஸ் 25,000 ருபீஸ் மட்டும்தான் நீங்கள் எடுத்துகிட்டு செல்வதற்கு அனுமதி உண்டு. ஸோ அதற்கு அதிகமாக நீங்கள் இந்தியன் மணி எடுத்துகிட்டு வர்றதுக்கு அனுமதி இல்லை அப்படின்ற ஒரு தகவலை தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ நீங்கள் ஹேண்ட் லக்கேஜ் கொண்டு வந்தாலும் சரி, பெரிய லக்கேஜ் கொண்டு வந்தாலும் சரி, ஒவ்வொரு ஏர்லைன்ஸ் தரப்புலேருந்து நீங்கள் எந்த ஏர்லைன்ஸில் பயணம் செய்கிறீங்களோ அந்த ஏர்லைன்ஸில் அந்த டைமென்ஷன் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த டைமென்ஷனுக்கு அந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் இந்த லக்கேஜில் எட்டு வரும்பொழுது ஸோ அது அவங்க அனுமதி வழங்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலும் நீங்கள் வெளிநாட்டு கரன்சி எடுத்துகிட்டு வரதா இருந்தால் $5,000 அமெரிக்கன் டாலர் வரையும் நீங்கள் எட்டு வரலாம். அதற்கு மேலே எட்டு வந்தீங்கன்னா கஸ்டமர் தான் டிக்ளேர் பண்ணணும்.